கைலாச வாசலில் ஆண்டவனாகிய சாத்தாதி சிவபெருமானோடு யானை தோல் போர்வையும் புலித்தோல் ஆசனங்களோடு சக்தியோடு ஆண்டவன் கையிலே கொலைவிருந்து வருகிறார் அல்லவா? வருகிறார். அப்படி கொலைவிருக்கும் இறைவனாகிய சிவபெருமான் ஈரேழு 14 உலகத்தையும் இறைவன் படைத்து 224 புவனங்களையும் ஆண்டவன் படைத்தார். 7 சப்தாகாரங்களாகப்பட்ட கடல்களை படைத்து கண்ணுக்குள் இருக்கும் தேரையும் கற்பைக்குள் வாழும் சிசுவையும் முட்டைக்குள் உருவாகும் குஞ்சியும் ஆண்டவன் படைத்து ஓரறிவு முதல் 6 அறிவு படைத்தார். நாமளை போன்ற மானிட மனுக்களை படைத்தார். 6 அறிவை கொடுத்தார். 9 தத்துவத்தை படைத்தார். மனிதர்களுக்கெல்லாம் 3 ஆசைகளை கொடுத்தார். 3 ஆசை என்றால் எந்த ஆசை எல்லாம்? 3 ஆசை என்றால் மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசை. மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசை. மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசை. இப்படி 3 ஆசைகளையும் ஒக்கனாகிய பகவான் நாமளுக்கெல்லாம் கொடுத்து, அதாவது மண் உலகிலே 4 காலாகப்பட்ட மிருகங்களுக்கெல்லாம் 5 அறிவை கொடுத்து மனிதனாகப்பட்ட நாமளுக்கு மட்டுமே 6 அறிவை கொடுத்தார் ஆண்டவனாகிய பகவான். மனிதனுக்கு மட்டும் ஆண்டவன் ஏன் 6 அறிவை கொடுத்தார்? 6வது அறிவதுதான் பகுத்தறிவு, ஞான ஒளி. அதுதான் பகுத்தறிவு. பகுத்தறிவை ஆண்டவன் ஏன் கொடுத்தார் தெரியுமா? எதற்காக? அம்மாவிடத்துல எப்படி பேசணும், அப்பாவின் இடத்துல எப்படி பேசணும், நாமல் உடன் பிறந்தோரோடு எப்படி பழகணும், எப்படி பேசணும், மற்றவர்களை பார்த்தா எப்படி மதிப்பாக நடந்து கொள்ளணும், மதுரை கிட்ட எப்படி பேசணும், கொழுந்தியா கிட்ட எப்படி பேசணும். தண்ணீர் தான் வேண்டாமா சேர பாத்துக்கலாம் தம்பி கொண்டாடிட்டு தம்பி இருந்தா எப்படி பேசணும், தம்பி இல்லைன்னா எப்படி பேசணும்.